உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணா ஏய் எசக்கி அக்கா கனி அக்கா ஏய் பாண்டி அக்கா வா. நான் நல்லா இருக்கேன்க்கா. டேய் இந்த வீட்டோட மாப்பிள வான்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியா? இல்லே அந்த பொம்பளை வீட்டை விட்டு துரத்தாம இங்க வந்து நின்னா வான்னு கூப்பிடுவாங்களா? அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண தான் நானே இங்க வந்தேன். அவனை அந்த பொம்பளைய வீட்லயே வச்சே கும்பிட சொல்லு. இங்க வந்து எச்சு பிளைன் பண்ணுதாரா அவரு? ரத்னா கிட்ட மட்டும் பகையா இருந்தா கூட வந்தவங்கள வான்னு சொல்லணும்னு சொன்னல, இப்ப மட்டும் இப்படி சொல்ற? வான்னு சொல்லு. எசக்கி ஃபீல் பண்ணுவாடா பாவம். வாங்க. இவரும் எவ்வளவோ சண்டை போட்டாரு. இவங்க அப்பாவெல்லாம் மிரட்டினாரு. இவருக்கு பயந்து அந்த பொம்பளைய வெளியே போன்னு கூட சொல்லிட்டாவோ. அத்தை வெளியே போறதுக்கு பேக் எடுத்துட்டு கிளம்பிருச்சு. திடீர்னு அப்பா உள்ள கூட்டிட்டு போய் பேசுச்சு. அப்புறம் கடைசி வரைக்கும் வெளியே போக வேண்டாம், இங்கேயே இருந்துக்கன்னு அப்பா சொல்லிட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும்? அந்த வீட்டில் இருக்கிற 2 பேரையும் அடிச்சா துரத்த முடியும்? அண்ணா நெசமாவே பெரியத்தாவ வீட்டை விட்டு துரத்த இவரு ரொம்ப கடுமையா போராடினாருன்னு. இப்போ மட்டும் இல்லை, இனியும் அந்த பொம்பளையை நான் துரத்தி விட தான் போறேன். அதை சொல்லிட்டு போகத்தான் நான் இங்கே வந்தேன். வா போலாம். ஏய் அண்ணா இரு, எங்க கிளம்பிட்ட? அதான் நான் சொல்ல வந்ததை சொல்லியாச்சு இல்ல, இனிமே நான் கிளம்ப வேண்டியதா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உட்காரு. இனிமே தான் நான் சமைக்கணும். இருந்து சாப்பிட்டு போங்க சரியா? மாமாக்கு இன்னைக்கு லீவு தான் பரணி, இருந்து சாப்பிட்டுட்டே போறோம். இன்னைக்கு நானே சமைக்குதேன். அண்ணன் சரியா சமைக்கிட்டா? செய்ய ஏய் பாண்டி, உனக்கு என்ன சமைக்கணும் சொல்லுடா, நான் சமைக்கிறேன். அண்ணன் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் சமைக்குதேன். ஏய் பாண்டி சொல்லுடா. இந்த உருண்டை குழம்புன்னு ஒரு குழம்பு வைப்பிய? பருப்பு உருண்டை குழம்பா? ஓகே செஞ்சிடலாம். இல்லை எனக்கு மொச்சக்கொட்டை போட்டு கருவாடெல்லாம் போட்டு நல்லா காரச்சாரமா வைக்கணும். அதுக்கு என்னென்ன செஞ்சுட்டா போச்சு. வேற அந்த எலுமிச்சம்பழம் போட்டு ரசம் வைப்பிய? ஓகே எலுமிச்சை ரசம். உனக்கு? எனக்கு இந்த ரசம் இதெல்லாம் வேணாம், எனக்கு மொச்சக்கொட்டை போட்டு நல்லா காரச்சாரமா வைங்க. அவ்வளவுதானே? எல்லாத்தையும் நாங்க சொல்றதுக்குள்ள செஞ்சிருவோம். அண்ணா உங்களுக்கு என்ன? ஏம்மா டாக்டர் அம்மா, 2 பேரும் மாறி மாறி சொன்னீங்கல்ல, இதுல ஒரு கரண்டி வச்சாலே போதும், என் வயிறார சாப்பிட்டுருவேன். பரணி சீக்கிரம் வா. மொச்சக்கொட்டை தோரம் பருப்பெல்லாம் ஊற வைக்கணும்ல, காய்கறியும் நறுக்கணும். வா கனி நீயும் வா. வந்து கூட மாட ஒத்தாசை செய்ய. அங்க எதுக்கு போனாங்க? நான் தான் அனுப்பி விட்டேன். அவங்க எதுக்கு வேணாலும் போவாங்க, உங்களுக்கு என்ன? உனக்கு இது கேவலமா தெரியல? என்னத்த கேவலத்தை கண்டிய? நசிக்கிதான் இவன் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் கூடாது அப்படின்னு என்ன என்கிட்ட சொல்லி காட்டுதியா? மறந்துட்டிய போல இருக்கு. ஒருத்தன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டாலே அந்த பொண்ணு அவனுக்கு பொண்டாட்டி தான். முத்துப்பாண்டி என் மருமவ எசக்கிக்கு தாலி கட்டியிருக்கான். அதுவும் நீங்க ஏற்பாடு பண்ணி கட்டின தாலி. அது மட்டும் இல்ல, அங்க பஞ்சாயத்துக்கு போய் கெஞ்சி கதறி முத்துப்பாண்டிய பஞ்சாயத்தார் கால்ல விழ வச்சுதான் என் மருமவள இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் எசக்கி இந்த வீட்டு மகராசி தான். என் மவ முத்துப்பாண்டிக்கு பொண்டாட்டி தான். இல்லட்டியே அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழவே மாட்டாங்க. ஒரு நாளும் நான் அதை விட மாட்டேன். நீங்க ஒன்னும் கிழிக்க முடியாது. பாப்போம் பாப்போம். என்ன தடி நீ கேப்ப? அவங்க சேர்ந்து வாழாம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். தேவைப்பட்டா நான் கொலை கூட செய்வேன். பாரா, அம்புட்டு தைரியம் இருந்தா அவ மேல கை வச்சுதான் பாருங்களேன். என் மருமவன் சம்முவ மட்டும் இல்ல, என் புள்ள முத்துப்பாண்டிய இப்ப நல்லபடியா மாறிட்டான்ல. ஏதாவது கோக்கு மாக்கு செஞ்சிய சம்முவும் என் மவனும் ஒன்னா சேர்ந்து உங்களை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவானுங்க.
நீ விடுமா. இவங்க ஏதாவது குறுக்கு வேலை செஞ்சு அத்தாங்கிட்டையும் அன்னிக்கிட்டையும் 4 மாத்து வாங்கினாதான் இவர் திருந்துவாரு. நானும் அந்த சம்பவம் எப்ப நடக்கும் தான் காத்துக்கிட்டு இருக்கேன். இலே ஒத்த விட்டு என்ன பெத்தவன் எப்படா அடி வாங்குவான்னு பார்க்க காத்துக்கிட்டு இருக்கியோ? அண்ணனும் அத்தானும் உங்களை சாத்துறப்போ அந்த கேப்ல நானும் புகுந்து 4 சாத்தான் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 4 சாத்தா இல்லே வேண்டாலே. நீ செத்ததுக்கு அப்புறம் 4 சாத்தங்க 1 சாத்து கூட ஒரே அடி போட்டேனா? எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. இவனே வாய் விட்டு எசக்கிய பாண்டி கூட வாழ விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல எசக்கிய தூக்கி காலி பண்ணிட்டா மொத்த பழியும் சவுந்தர மேலத்தான் விழும். அப்படி பழி விழுந்தா சண்முகம் சும்மா விடுவானா? சவுந்தரத்தை வகுந்து போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருவானே. ஆக ஒரே அடியில 2 தலை உருண்டுடும். நடத்தி காட்டிடுவோம். கனி பாப்பா, என்னண்ணே வாசனை தூக்குதே. கருவாட்டு மொச்ச குழம்பு ரெடி ஆகுதோ? என்ன எசக்கேக்கா மொச்ச குழம்பு வச்சா தெருவே கிண்ணத்தோட வந்து நிக்குமே. அப்படியே எனக்காக ஒரு 2 அப்பளம் பொரிக்க சொல்றியா? சொல்லிடுறேண்ணே. ஆ, இல்லை ஆ, இது இது அதில் சேர்த்து வச்சுக்க. சரி ஓகேப்பா. சண்முகம், என்னல சொல்லு. ரொம்ப நாள் கழிச்சு நீயும் எசக்கியும் ஒன்னா சாப்பிட போறீங்க. உள்ள வெள்ளித்தட்டு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வாங்க. வெள்ளித்தட்டா? இல்லை அது ஏதோ தகர பொட்டிக்குள்ள போட்டு பர்னையில போட்டு வச்சிருக்கி. எப்படியும் வீட்டுக்குள்ள எங்கேயாதான் இருக்கும், போய் தேடி எடுத்துட்டு வாடா. வர்ற கோவத்துக்கு என்ன தேட்டு வந்துடுது. இல்ல கனி, ஸ்டூல் எடுத்துருவால. கனி, கனியை காணோம். என்ன வேணும்? ஏன் நான் சொன்ன வேலையை செய்யல? சொல்லாத வேலைக்கெல்லாம் வந்து நிக்க. அந்த வெள்ளி தட்டு அந்த தகர டப்பாக்குள்ளதான் இருக்கு. அதான் எட்ட மாட்டேங்கன்னு ஸ்டூல கேட்டேன். சரி தள்ளிக்கோங்க, நான் எடுத்துறேன். இல்லை அதை எடுக்க எனக்கு தெரியாதா? ஸ்டூல் கொண்டு வந்தா போதும். ஏப்பா, அவர்தான் எடுக்கிறேன்னு சொல்றாருல்ல, எடுக்கட்டமே, உனக்கு என்ன? இல்லை அதான் நான் உயரமா இருக்கேன்ல, நான் எட்டி எடுத்துறேன். ஓ, என்னத்துக்கு ஸ்டூல்லாம் வச்சுக்கிட்டு தள்ளு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.